ஐன்ஸ்டீன் அவரோட கடைசி காலம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியத்தையும் விளக்க தியரி ஆஃப் எவ்ரிதிங்னு ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனை தேடிட்டு இருந்தாரு. ஆனா அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சித்தர்கள் இதுக்கான விடைய வெறும் 4 வரியில எழுதிட்டு போயிட்டாங்க. மாடர்ன் பிசிக்ஸ்ல ஒரு பெரிய தலைவலி இருக்கு. ஸ்டார்ஸ், கிராவிட்டி மாதிரியான பெரிய விஷயங்களுக்கான பிசிக்ஸ் விதிகளும் ஆட்டம்ஸ் மாதிரியான குட்டி விஷயங்களுக்கான விதிகளும் ஒன்னோடு ஒன்னு செட் ஆக மாட்டேங்குது. இந்த மேக்ரோ கேசம் அண்ட் மைக்ரோ கேசம் ஒன்னா இணைக்க முடியாம மாடர்ன் சயின்டிஸ்ட் ரொம்ப நாளா திணறிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சித்தர்கள் கிட்ட எந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸும் கிடையாது. ஆனா அவங்க அன்னைக்கே சிம்பிளா எழுதிட்டாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அதாவது இந்த யூனிவர்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் உனக்குள்ள இருக்கிற ஆட்டம்லயும் இருக்கு. யூனிவர்ஸும் ஆட்டமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங் தியரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வெறும் வைப்ரேட்டிங் எனர்ஜி தான் சொல்லுது. இததான் அன்னைக்கே தமிழ் தத்துவத்துல சிவம் அண்ட் சக்தின்னு சொன்னாங்க. சிவம்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி, சக்தினா வைப்ரேட்டிங் ரியாலிட்டி.